என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்றுமேல ஒரு ஊழியக்காரனை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டு வந்து பாருங்கள். ஊழியக்காரன் உண்மையில நீங்கள் அங்கே தான் சந்தோஷப்படுத்துறீங்க. நீங்கள் கொடுக்குறதோ பண்ணுறதோ வைக்கிறதோ எதுவுமே கிடையாது. நீங்கள் போய் ஆத்துமாவை போய் ஆதாயப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினீங்கன்னா அந்த ஊழியத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்க. அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்க இவ்வளோ ஜனங்களை கூட்டிகிட்டு போகணுங்கிற ஏக்கமும் தாகமும் விருப்பமும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வார்த்தையில் ஜனங்களாம் கேட்டால் நல்லா இருப்பாங்க ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் ஊழியக்காரனுடைய ஆத்துமாவை கொழுமையாக்க விரும்புகிறீர்கள். அதுதான் ஊழியக்காரனுக்கு நீங்கள் சந்தோஷப்படுத்துகிற இடமே. நீங்கள் கொடுக்குறதெல்லாம் செகண்ட்ரி, பெருசு இல்லை, அது செகண்ட்ரி. நீங்கள் பண்ணுற வேலைகள்லாம் செகண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஐயோ இந்த வார்த்தையை இந்த பேர்லாம் கேட்டாங்கன்னா நல்லா இருக்குமே, இந்த வார்த்தையை கேட்க இவங்கெல்லாம் என்னோட வந்திருந்தாங்கன்னா நல்லா இருக்குமேன்னு